வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைட்டவங்க எல்லாருக்கும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பீங்க. யூடியூப் சேனல் ஆரம்பித்து இந்த $100 அந்த த்ரெஷோல்ட் லிமிட் ரீச் பண்ணி ஒரு 5 பிஸ்னஸ் ஒர்க்கிங் டேஸ். இந்த பிஸ்னஸ் ஒர்க்கிங் டேஸ் வந்து வெயிட் பண்ணி பார்த்துருப்பீங்க. இன்னும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் க்ரெடிட் ஆகியிருக்காது. அப்படி ஒரு வேளை அமௌண்ட் இன்னும் க்ரெடிட் ஆகலைன்னா இந்த வீடியோ உங்களுக்கான தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். யூடியூப் அந்த அமௌண்ட் வந்து எப்படி எனக்கு வந்து கிடச்சிச்சுன்றத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணேன், அப்போ என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸாக வந்து யூடியூப் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம என்னென்ன மாதிரியான கண்டென்ட் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து போன வருஷம் இந்த October 2025 அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து யூடியூப் தரப்பில் இந்த யூடியூப்னா கூகுள் ஆட்சன்ஸு அவங்கள்ட்டேருந்து எனக்கு வந்து ஒரு மெயில் ஒன்று வந்துடுச்சு. வந்து என்னென்னா அந்த மாதிரி உங்களுக்கான அமௌண்ட்டை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஒரு 5 பிஸ்னஸ் ஒர்க்கிங் டேஸ் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த 5 பிஸ்னஸ் ஒர்க்கிங் டேஸ் கழித்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் க்ரெடிட் ஆகலைன்னா நீங்கள் உங்களோட பேங்கை போய் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா ஒரு 5 பிஸ்னஸ் ஒர்க்கிங் டேஸ் தாண்டி ஒரு கொஞ்ச நாள் டைம் எடுத்துகிட்டு தான் நான் போய் இந்த பேங்கை போய் கான்டாக்ட் பண்ணி பார்த்தேன். பேங்க்கில் போய் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து டேரெக்டாக பிரான்ச் மேனேஜர் விசிட் பண்ணல. சும்மா நான் அந்த ஒரு கேஷியர் அப்புறம் சின்ன அந்த ஒர்க்லாம் இந்த பாஸ்புக் என்ட்ரி பண்ணுறவங்க இவங்கள மாதிரி நான் அந்த என்ட்ரி லெவல் ஸ்டாஃபில் தான் போய் ஃபஸ்ட் நான் வந்து விசிட் பண்ணி அவங்கள்ட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்களுக்கு சொல்லப்போனால் வந்து சில விஷயங்கள் வந்து புரியவே இல்லை நம்ம என்ன சொல்ல வரோம். ஏன்னா அந்த பீப்புள்ஸ்லாம் அதிகமாக அந்த மாதிரி யூடியூப் சேனலில் இல்லாட்டி இந்த ஃபாரின் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றிலாம் வந்து அவ்வளோவா அந்த தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு என்னோடய அக்கௌண்ட் நம்பர் வாங்கினாங்க. அக்கௌண்ட் நம்பர் பார்த்துட்டு இன்னும் அமௌண்ட் க்ரெடிட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம வந்து இன்னொரு 1 மாதம் கழிச்சு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏதாவது சர்வர் இஷ்யூ இல்லாட்டி நெட்வொர்க் ப்ராப்ளம்னால கூட இந்த மாதிரி ஆகலாம் அப்படின்ட்டு நானும் என்ன பண்ணேன்னா ஒரு மாதம் கழிச்சு திருப்பி நான் வந்து பேங்க்குக்கு போகிறேன். என்னோடய பேங்க் பிரான்ச் பார்த்திங்கன்னா வந்து திருவாரூரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. திருவாரூர் இந்தியன் பேங்க்கில் தான் எனக்கு வந்து அக்கௌண்ட் தான். அந்த அக்கௌண்ட் நம்பர் தான் நான் வந்து யூடியூப் அந்த ஆட்சன்ஸ்க்காக கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து எங்கள் பிரான்ச்சு திருவாரூர் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் மேனேஜர் அவர்கிட்ட தான் நான் போய் மீட் பண்ணி அவர்கிட்ட நான் இந்த விஷயத்த சொன்னேன். அவர் என்ன சொன்னான்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஷிஃப்ட் கோடே நீங்கள் வந்து மிஸ்டேக்காக போட்டாலும் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு ரிசீவ் ஆகிடும். ஒரு ரிசீவ் ஆகலைன்னா அவங்கள்ட்டேருந்து மெயில் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. அதே நேரத்தில் இன்னொன்று என்னென்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேங்க்கு அக்கௌண்ட் தான் கொடுத்துருக்கீங்களான்ற மாதிரி நம்மள்ட்ட வந்து ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எப்படி அன்எஜுகேட்டட் பீப்புள்கிட்ட வந்து ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் சொன்னார். அது எதனால் அப்படி ஒரு வேளை என்னோடய ஃபேஸ் அப்புறம் என்னோடய அப்ரோச் எப்படி இருந்துச்சான்னு தெரியல. நானும் அப்படி தான் சொன்னேன். அப்புறம் நான் வந்து இந்த கூகுள் ஆட்சன்ஸ்லாம் நம்ம வந்து என்னென்ன அக்கௌண்ட்டில் கொடுத்தோம் எல்லாத்தையும் நான் காமிச்சா அப்புறம் தான் அவருக்கு வந்து புரிஞ்சிச்சு. சரிங்களா? அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் வந்து சரி லாஸ்ட்டு ஹோப்பாக பிரான்ச் மேனேஜரை போய் விசிட் பண்ணி நம்ம நடந்த விஷயத்த போய் சொன்னேன். அவங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்களோ ஒரு லெட்டர் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நானும் லெட்டரில் என்ன எழுதியிருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணியிருக்கேன். இந்த யூடியூப்லேருந்து நீங்கள் வந்து எனக்கு இந்த இவ்வளோ டாலர்ஸ் வந்திருக்கு. அது இன்னும் வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆகலை. அதனால் சரியாக ரீச் ஆகலைன்னு க்ரெடிட் ஆகலை. அதனால் இந்த அமௌண்ட் எப்படியாச்சும் எனக்கு வந்து க்ரெடிட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழிவகை பண்ணுங்கன்னு நான் அந்த லெட்டரில் எனக்கு தெரிஞ்ச அந்த இதில் வந்து எழுதி கொடுத்தேன். இது கூட பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட், பேன் கார்டு, அப்புறம் வந்து இந்த பேமெண்ட் ரெசிப்ட், கூகுள் ஆட்சன்ஸ் அந்த பேமெண்ட் ரெசிப்ட்டு முக்கியம். அது 3த்தையும் அட்டாச் பண்ணி நானும் பிரான்ச் மேனேஜர்கிட்ட கொடுத்தேன். அவங்க செக் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக்குள்ளே உங்களுக்கு அமௌண்ட் க்ரெடிட் ஆகிடும் சார். ஒரு வேளை க்ரெடிட் ஆகலைன்னா திருப்பி எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அவங்க 1 வீக்குன்றது எனக்கு வந்து 2 வீக்ஸ் கழிச்சு தான் நான் போனேன். பிகாஸ் எனக்கு வந்து பர்சனல் ஒர்க் அங்கேன்னு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். நம்ம வந்து இப்போ நம்மளோட நேட்டிவ் பிளேஸ் இல்லாமல் வேறு ஒரு பிளேஸில் தான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நம்ம டேரெக்டாக அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. சரி 1 வாரம் கழிச்சு நான் போய் பிரான்ச் மேனேஜர் போய் விசிட் பண்ணி பார்த்தப்ப அவங்க சொன்னது என்னென்னா உங்கள் அமௌண்ட் எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே திருப்பி போயிடுச்சு. அதேமாதிரி ஏதோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒரு விஷயத்த சொன்னாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு புரியலை. சரி அதுக்கப்புறம் அது சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட நம்மளால் ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா 5 வருஷம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு வீடியோஸ்லாம் பண்ணியிருப்போம். ஏன்னா சும்மாலாம் யாருமே யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டு ஈஸியாக வந்து பணம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பல ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மன நிறைவு இல்லாமல் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிற கஷ்டம் அதையே நினச்சிக்கிட்டு மற்ற ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வீட்லேயும் நம்ம இப்போ ஃபேமிலி சைட்லேயும் என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. அதனால ஓரளவுக்கு நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் சரி அதெல்லாம் விட்டுட்டு அப்புறம் நம்ம பேக் டு நம்மளோட நார்மல் லைஃபுக்கு வந்துட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிப்ரவரி இந்த மந்தில் தான் ஒரு 4 days பிஃபோர் வந்து பேங்க்லேருந்து கான்டாக்ட் பண்ணாங்க.
இந்த மாதிரி ஃபாரின்ல ஏதாவது ஃபண்டு உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் தான் வந்து டீட்டெயிலாக அவங்கள சொன்னேன். அவங்களுக்கு பார்த்துட்டு உங்களோட அக்கௌண்ட் வந்து மைனர் அக்கௌண்ட்டில் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. நான் அப்புறம் சொன்னேன், இந்த மாதிரி இந்த இஷ்யூ இருக்கும்போதே நான் வந்து KYC வெரிஃபை பண்ணிட்டேன் மேம் அப்படின்னு சொன்னேன்னா. சொன்ன பிறகு அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னா வந்து நாங்கள் வந்து செக் பண்ணி பார்க்குறோம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணிட்டாங்க. ரேண்டமாக நான் வந்து ஒரு 3 hours கழிச்சு, அவங்க ஃபோன் பண்ணதுலேயே 3 hours கழிச்சு நான் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்தா அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு என்னோட இந்தியன் பேங்க்குக்கு. அப்புறம் தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு எப்படி சொல்ற ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்படுறதுக்கு அது ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. ஆனால் அந்த அமௌண்ட்டை நான் வந்து இந்த வீடியோவில் ரிவீல் பண்ண முடியாது. காரணம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. 5 வருஷம் கழிச்சு இவ்வளோ தான் அமௌண்ட் கிடச்சிருக்கான்ட்டு நீங்கள் வந்து சத்தியமாக வந்து நம்பவும் மாட்டீங்க. அதனால் நான் அந்த அமௌண்ட்டை மட்டும் எவ்வளோ வந்துருக்கு நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? வந்திருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, இதுலேருந்து நீங்கள் வந்து இப்போ புதுசாக நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டுருக்கீங்க, அமௌண்ட்டு வந்து இன்னும் வரலைன்னா இந்த 3 விஷயத்த மிக முக்கியமாக 3 விஷயத்த நான் சொல்ல போகிறேன். அது வந்து கரெக்டாக இருக்கான்றதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஷிஃப்ட் கோடு, இப்போ நீங்கள் வந்து எந்த பிரான்ச் உங்களோட அக்கௌண்ட் வந்து எந்த பிரான்ச்சில் இருக்கோ அந்த ஷிஃப்ட் கோடை டேரெக்டாக பேங்க்கில் உள்ளவங்கள்ட்டே போய் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பேங்க்கு காமனாக வந்து இந்த IFSC கோடு, MICR கோடு இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. அதில் வந்து நீங்கள் பார்த்துறாதீங்க. ஏன்னா நான் வந்து என்ன பண்ணேன்னா எங்கள் பிரான்ச்சு அந்த ஷிஃப்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா அது ஆக்சுவலாக ராங்கான ஷிஃப்ட் கோடு. அது வந்து எப்படின்னா வேறு ஒரு பிரான்ச்சுக்கான அது ஒரு காமனாக இருக்க தமிழ்நாடுக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான ஷிஃப்ட் கோடை நான் போட்டேன். அதனால் நம்மளோட பிரான்ச்சுக்கு என்ன ஷிஃப்ட் கோடோ அதை வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா பிரான்ச்சு அவங்க நீங்கள் உங்களோட ரீசனை சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இன்னொன்று, உங்களோட அக்கௌண்ட் வந்து மைனரில் இல்லாமல் மேஜரில் இருக்கா அதை ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனரில் இருந்ததுனால தான் வந்து இவ்வளோ நாள் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருந்திருக்கு. அதே நேரத்தில் மற்ற ஒரு சில பேங்க்ஸில் வந்து டேரெக்டாக அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கே வந்து கான்டாக்ட் பண்ணி சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஃபண்டு ஒன்று வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, என்ன ரீசன், அது எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகும், இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸாக கேட்டுட்டு அப்புறமா வந்து ஃபோன்லேயே வந்து நெகோசியேஷன்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் வந்து ஃபண்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஒரு சில பேங்க்கில் வந்து கான்டாக்டே பண்ணவே மாட்டாங்க, நீங்கள் தான் போய் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் இன்னொன்று குறிப்பிட்டு சொல்லணும்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வரலன்னு சொல்லி நீங்கள் வந்து பதற்றப்படாதீங்க. கண்டிப்பாக பதற்றப்படுறதுக்கு இதில் வந்து பிரச்சனை ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு பதற்றப்படுறதுக்கு வேலையே கிடையாது. உங்கள் அமௌண்ட் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேஃப்டியாக தான் இருக்கும். அது பேங்க் சைட்லேயும் சரி, யூடியூப்லேருந்தும் சரி, யூடியூப் ஆட்சன்ஸ்லேருந்து சரி. யூடியூப்பை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து மிஸ்டேக் நடக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். நாம் வந்து கரெக்டாக வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்தோம்னா அவங்களும் கரெக்டாக நமக்கு வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இன்னொன்று, நீங்கள் வந்து பிரான்ச்சை நீங்கள் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பிரான்ச் மேனேஜரை விசிட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து பிரான்ச் மேனேஜரை வந்து விசிட் பண்ணாமல் நான் இன்டீரியர் ஸ்டாஃப்ட்டை அவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணாதான் வந்து நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக்கு. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி வந்து அவ்வளோவா ஐடியா இல்லை. நான் வந்து எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துமே வந்து அவங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து இதை பற்றி ஐடியா இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பிரான்ச் மேனேஜர்னால் அவங்க வந்து ஒரு நாளைக்கு எல்லா நாளுமே வந்து பல தரப்பட்ட கேஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு ஐடியா இருக்கும் இந்த மாதிரி யூடியூப் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி. அதே மாதிரி இந்த ஷிஃப்ட் கோடு கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எந்த உங்களோட அக்கௌண்ட்டாக இருந்தாலும் ஷிஃப்ட் கோடு நீங்கள் மிஸ்டேக்காக போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் திருப்பி உங்களோட அமௌண்ட் இதாகிறதுக்கு. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களுக்குமே நிறையா வந்து கொஸ்டின்ஸ் இருக்க மாதிரி இன்னும் வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்குன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நானும் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் வந்து உங்களுக்கு எப்படி அதுக்கான ஏதாவது சொல்யூஷன் கொடுத்து நான் ட்ரை பண்ணுறேன். உங்களோட பொண்ணான நேரத்தை இந்த வீடியோ பார்த்துக்கா செலவழிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான கண்டென்ட்டில் திரும்ப சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் பை ஃப்ரம் எம் ராஜாராம்.